துலாம் துலாம் ராசிக்கு இதுவரைக்கும் சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ 6ஆம் இடத்திற்கு செல்கின்றார். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க இல்லைங்களா? உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டு வரும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா புதுசா கடனும் தேடி வரும். உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த விஷயங்கள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துருங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த நரம்பு சம்பந்தமான விஷயத்தை கரெக்டா கவனிச்சுக்கோங்க. நம்ம அலட்சியமா இருந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனால லைஃப் லாங்கா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதனால கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்தில் பதிகின்றது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதிர்பாராத விஷயம் இது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த இடத்துல அடுத்தவர்களை நம்ம பேச்சின் மூலமாக அடக்கி அதன் மூலமாக நம்ம ஒரு லாபத்தை பார்த்தோம் அப்படின்னு இல்லாம அவர்களுக்காக விட்டு கொடுத்து விடுங்கள். ஓகேங்களா? ஒரு கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஸ்ல நீங்க அந்த கோர்ட்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அப்போ எதிராளி சில விஷயங்கள் எல்லாமே கேட்கறாங்க. நமக்கு அதை விட்டு கொடுக்கறதுனால எந்த விதமான பாதகம் வராது. அப்படி விட்டு கொடுத்துட்டா நம்ம தோத்து போன மாதிரி நம்ம ஆயிடுவோம் அப்படின்ட்டு மனசால தயவு செய்து நினைக்காதீங்க. தாராளமாக விட்டு கொடுங்க. சரிங்களா? விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எதிர்பாராத வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த டயத்துல துலாம் ராசிக்காரங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது மிக மிக சிறப்பு. ஓகேங்களா? ஆயுள் பலம் கூடும். அது பாத்தீங்கன்னா குறைஞ்ச அமௌண்ட்ல மாசம் கட்ட மாதிரி குறைஞ்ச அமௌண்ட்ல ஒரு இன்சூரன்ஸ் தாராளமாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதிகின்றது. அப்போ விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பயணங்கள் மூலமாக சிறு சிறு கஷ்டங்கள் எல்லாமே இருக்கு. தூக்க குறைவு இருக்கு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வியாபாரத்துல நீங்க ஒரு முதலீடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முதலீட்டில் பெரிய அளவுல லாபங்கள் வராது. அந்த முதலீட்டு மூலமாக நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டயத்துல துலாம் ராசிக்காரங்க பிசினஸ்ல பெரிய அளவுல முதலீடுகள் செய்யக்கூடாது. செய்யாம அதாவது இந்த அளவுக்கு முதலீடு பண்ணா அதன் மூலமாக நமக்கு பெரிய லெவல்ல லாபம் வராம இருந்தா கூட சரிதான். அப்படி இல்லாம இருந்தால் கூட நாம் சமாளித்துக் கொள்ளலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன முதலீடு பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம கைவிட்டு காசு போனா கூட சரிங்க, அதனால எந்த பிரச்சனை கிடையாதுங்க. அப்படி இருந்தா தாராளமா பண்ணலாம். இல்ல பெருசா ஆசைப்பட்டு பெரிய லெவல்ல முதலீடு பண்ணுவோம், பெரிய லெவல்ல நமக்கு ரிட்டர்ன் எக்கச்சக்கமா வரும், இப்படி எல்லாம் எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நீங்க அதிகமா முதலீடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் நீங்க தோத்து போயிடுவீங்க. அப்ப லாபங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விரயங்கள் அதிகமா இருக்கும். பயணங்கள் இருக்கு. பயணத்துல கூட சரிதாங்க, ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் பயணத்துல. சரிங்களா? பயணங்கள் போகும்போது இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா துலாம் ராசிக்காரங்க வயதானவர்களுக்கு எந்த நாள்ல வேணாலும் சரிதாங்க, வயதானவர்களுக்கு உணவும் ஒரு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. இதன் மூலமாக 12ஆம் இடத்தினுடைய விரயங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தூக்க குறைவு எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? தூக்கம் குறைவா தான் இருக்கும். அப்போ அதை பிளஸ்ஸா நீங்க மாத்திக்கோங்க. தூக்கம் குறைவா இருக்கு அந்த டயத்துல எந்திரிச்சு ஆபீஸ் சம்பந்தமான ஒர்க் எல்லாம் பாருங்க. உங்களுடைய லைஃப் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேலைகள் என்ன பண்ணுமோ எல்லாம் பாருங்க. சனி பகவானுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதிகின்றது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சோம்பல்கள் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்காது. இந்த டயத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பு எழுங்கள். உங்களுடைய வேலைகள் சுறுசுறுப்பா எல்லாத்தையுமே பாருங்க. இப்படி நீங்க உங்களுடைய லைஃபை மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகிக் கொள்ளலாம். அப்புறம் எல்லா நாளுமே உங்களுக்கு சக்சஸான நாளாக மாறும்.